Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அடே மோட்டோ, நீ எங்கடா இருக்க? இங்க பாத்தியா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு? இவ்வளவு பெரிய முட்டையா? இது காட்டு எருமை முட்டையா இல்ல காண்டாமிருக முட்டையா? எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு அந்த முட்டையை என்கிட்ட கொடுத்துரு. நான் சாப்பிட்டு உனக்கு நன்றி சொல்றேன். அதுக்கு முன்னாடி முட்டையை கொடுத்த முட்டைக்கு நன்றி. அதாவது நான் காட்டுக்குள்ள போனேன். அங்க ஒரு பழமையான குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ள நுழைஞ்சேன். அந்த குகைக்குள்ள இருந்த இந்த பிரம்மாண்டமான முட்டையை நான் எடுத்துட்டு வந்தேன். அடே, இப்ப நீ அதை என்னடா செய்ய போற? ஆம்லெட் போட போறேன். இவ்வளவு பெரிய முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய பாத்திரம் கிடையாதுல்ல. என்னடா சொன்னா? நீ அந்த முட்டையை ஆம்லெட் போட போறியா? அட பணையார மண்டையா, நான் இதுக்குள்ள இருந்து ஒரு அழகான உயிரை உருவாக்க போறேன்டா. இது யாரோட முட்டைங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்டா. இந்த முட்டை யாரோடங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இத முதல்ல யார் சாப்பிட போறாங்கன்றதுதான். என்னோடது. எனக்கு ஜாக்கிரதா. இனிமே இந்த முட்டை மேல நீ கண்ணை வச்சா உன் கண்ணை நோண்டி வாய்க்குள்ள போட்டுடுவேன். ஜாக்கிரதை. சிலுக்கு பாஞ்சிப்பா சலுக்கு பாஞ்சப்பான்னு யார் கொண்டு வர முட்டையை யார் சாப்பிடுறது? திறந்துரு சீசை. தூங்கிட்டான். ஆஹா, சமோசா. நல்ல காரமான சமோசா சாப்பிடுறது உங்க விருப்பமா? நான் முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறேன். அந்த பெல் மண்டையே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த இவன் எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. சின்ன எலிக்கு வச்சிருந்த பொரியில இந்த பெருச்சாலி வந்து மாட்டிக்கிச்சு. அடே, உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்ப நீ ஓவரா டென்ஷன் ஆக கூடாதுடா. அது உனக்கு ஒத்து வராது. ஒரு சாதாரண முட்டைக்காக உன்னுடைய நண்பனை நீ இந்த பாடுபடுத்திருக்கியே, இது உனக்கு நியாயமா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. உன்கிட்ட என்னதான் இருக்கு சொல்லு. என்கிட்ட ஒரு முட்டை இருக்கு. மோட்டு, முட்டை உடைஞ்சிருச்சு. இப்ப முட்டைக்குள்ள இருந்து ஒரு குஞ்சு வெளியில வரும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஆம்லெட் போடலாம். முட்டை உடைஞ்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வழிஞ்சு ஓடிட போகுது. சீக்கிரமா ப்ளீஸ், சீக்கிரமா. கைய உடைச்சிராதடா, பின்னிடுவா. ஏ மோட்டு, இங்க பாரு, ஒரு டைனோசர் பிறந்திருக்கு. அதுவும் பறக்கிற சக்தி உள்ள டைனோசர். அதுவும் பச்சை கலர் ஜிங்கிச்சான். அத்தை மடி மெத்தையடி ஓடி விளையாடமா, ஓடி வரை ஓடி விட்டு என் செல்லம். குட்டி டைனோசரா, இத மரியாதையா வெளியே தூக்கி போடு. சொன்ன உடனே என் மூஞ்சில நெருப்ப துப்பிடுச்சு. முகமெல்லாம் பாதி வெந்து பாதி வேகாம அறவே காடா இருக்கு. இனிமே ஒரு ஓவரா பேசினா புல்லா வேக வச்சிரு. இந்த உலகத்துல உனக்காக கிடைச்ச முதல் உணவு சாப்பிடு. உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன். உனக்காக நான் ஆசையா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன, இங்கே இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சாப்பிட போறியா? சமோசாவை சாப்பிட போறியா? இந்த ஆகாட்டே. மறுபடியும் வேக வச்சிருச்சு.
நல்ல வேலை பக்கெட்டு தண்ணியில தலைய விட்டதுனால தலை தப்பிச்சது. இல்லன்னா இந்நேரம் பெத்திருக்கும். இப்ப எதுக்காக இந்த குட்டி சாத்தான கூட்டிட்டு இங்க வந்திருக்க? இங்க பாரு மோட்டு, என் செல்ல குட்டிக்கு ரொம்ப பச்சிக்குதா. என்கிட்ட குடுக்க எதுவுமே இல்ல. உன்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுத்து உதவேன். இங்க நீ வயிறார சாப்பிடுறதுக்கு உனக்கு நிறைய பொருள் இருக்கு. உனக்கு எதை வேணாலும் நீ சாப்பிட்டுக்க. சாரா குட்டு சேரியா சாப்பிட்டுக்கோ. குட்டு போய் என்ன சேர ஒரு பேச்சுக்கு சொல்ல வேண்டாம். ஆஹா, அதை சாப்பிடாத சொன்னா கேளு. வேண்டாம் கேளு. ஆஹா போச்சு. அப்பவே சொன்னேன் இது ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு. இப்ப சாப்பிடாம விட்டு அது எல்லாத்தையும் சாப்பிடுது. வேண்டாம் 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 விட்டு. சீக்கிரமா நல்ல ஐடியாவா குடுறா. இப்ப நாம என்ன பண்றது? அப்பவே ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டோம்னா நேரம் அது ஜீரணமா இருக்கும். இப்ப பாத்தீங்க அது என் வீட்டையே சுத்தமா காலி பண்ணிடுச்சு. ஐடியா அப்படின்னா டாக்டர் ஜட்காவை போய் பார்க்கலாம். அவரு ஏதாச்சும் நல்ல உருப்படியான ஐடியாவா கொடுப்பாரு. குட்டி பையன், நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. யாரும் தாங்க மாட்டாங்க. நீ இங்கே இரு, புரியுதா? சொன்ன பேச்சை கேட்கிறான். ரொம்ப நல்ல பையன். சீக்கிரமா அது மூலமாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குதா பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துரு. எழுந்திருக்கிறல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துரு. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த இன்ஸ்பெக்டர் யாரையாவது குறி வச்சுட்டா அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். யாருங்க? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? இதுக்கு மேல என்னால பொறுத்து இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, அவங்கள விட மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அது இம்பாசிபிள். அருமை பொட்லு நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா, இந்த காலத்துல போய் டைனோசர் அது இதுன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அடே குட்டி பையன், இங்கேயே வந்துட்டியா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல டைனோசர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இத தெருவுல வித்த காட்டி நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இத வச்சு நம்ம கோடீஸ்வரனும் ஆகலாம். என்ன மூளைப்பா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்பதான் உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா போ. அடா, முதல்ல இதுக்கு எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வைங்க. காலையில விடுச்சது அந்த கிரவுண்டுக்கு கொண்டு வாங்க, வித்தைய ஆரம்பிக்கலாம். மோட்டு, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆஹா, படித்துற பாண்டி வந்துட்டான். நில்லுங்க. சட்டத்தை மீறி யாரும் நடக்க கூடாது. சரி சொல்லுங்க, இந்த பொட்டியில என்ன இருக்கு? சிங்கம் சார், அது சின்ன குட்டி சார். அப்படி எதுவும் இல்ல சார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு தேவையான பொருட்களா இல்ல குட்டியா? யோசிச்சு சொல்லுங்க. ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது இம்பாசிபிள். நகர்ந்து போது. சரி, அந்த பொட்டியை திறங்க. கப்பா. நில்லு நில்லு. இது இந்த சிங்கத்தோட கட்டளை. எங்க ஓடுற? இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். கேட்டியா? இருடா, உன் கால கவிக்கிறான். போயிடுச்சு. இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப
இப்ப என்ன பண்றது? சிங்கத்தை இவன் எரிச்சுட்டா, அதனால நமக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும். நாம எப்படி தப்பிக்க போறோம்? டேய் குட்டி பையா, அங்க பறந்து போறது உன் சொந்தக்காரங்க மாதிரியே இருக்காங்கடா. இந்த இடம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுடா. நீ போய் உன் ஜோதியில ஐக்கியமாய்க்கடா. எங்க இருந்தாலும் நல்லா இருப்போ. ஆனா ஒரு விஷயம், உன்னை நாங்க தான் காப்பாத்தணும். எங்களை மறந்துடாத. குட்டி, போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. வாங்க வாங்க எல்லாரும் பாருங்க, ஒரு உண்மையான நிஜமான டைனோசர், அற்புதமான டைனோசர் ஷோ. சூப்பர்! வாங்க வாங்க வந்து பாருங்க, அற்புதமான ஷோ உங்களுக்காகவே. எப்படி? வாங்க, விட்டா கிடைக்காது. வாங்க வாங்கன்னா எல்லாரும் சும்மா கையை வீசிட்டு வந்துடாதீங்க. ஒரு தடவை பாக்குறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். வாங்கோ வாங்கோ. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். ஹலோ நண்பா மொட்டு, நம்ம ஷோக்கான டிக்கெட் எல்லாம் வித்துருச்சு. நீ கரெக்டா டைனோசரை கூப்பிட்டுக்கிட்டு 2 மணிக்கு நம்ம ஊர் மைதானத்துக்கு வந்துரு. ஆனா யார் அது? கபோதி டைனோசர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எப்போ போயிடுச்சு. என்னப்பா சொல்ற? டைனோசர் போயிருச்சா? ஐயோ போச்சே. இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? இங்க போங்க. ஏய், என்னப்பா சொல்ற? டைனோசர் போச்சா? எங்க போச்சு? எப்படி போச்சு? யார் கூட போச்சு? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல அது வந்து இந்த மாதிரிலாம் அடி வாங்கினது செம்ம மாத்து வாங்குறாங்க போல இருக்கு. அடையாளம் தெரியாத அளவுக்கு கட்டு போட்டிருக்காங்களே. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே டைனோசர் எங்களை விட்டு போயிடுச்சு. இனிய நண்பர்களே, இப்ப பாருங்க, உங்களுக்கு வேற கலர்ல அதே மாதிரி ஒரு டைனோசர் முட்டையை கொண்டு வந்திருக்கேன். ஓடி வாங்க. ரொம்ப நல்லது. வாங்க நண்பர்களே, வாங்க 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 வாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.